Helicopter enters the Chennai Meenambakkam Airport. என்னடா மீனம்பாக்கம் ஏர்போர்ட்ல ஹெலிகாப்டரா அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். எஸ், நம்ம தல தோனி லேண்டட் இன் சென்னை ஃபார் IPL 2025. அதாவது தோனி வருஷம் IPL வர்றது ஒரு வேற லெவல் ஃபீலிங்கு. அது ஒரு வீடியோவில் பயங்கர எடிட்டிங்கில் காமிக்கிறதுன்றதுலாம் வேற லெவல் ஃபீலிங். பட் இந்த வருஷம் அவர் வந்தாரே, சும்மா வந்தாரா? ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்ல, அந்த மாதிரி தான் பண்ணியிருக்காரு. ஒரு டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. அந்த டிஷர்ட்டு இன்னைக்கு பயங்கரமாக ட்ரெண்டாக இருக்கு. எஸ், சும்மாவே நம்ம பசங்க ஒரு கிளிம்ஸ் விட்டாலே, ஒரு வீடியோட கிளிம்ஸ் விட்டாலே அதோட நூக் அண்ட் கார்னர் மட்டும் ஆராய்ஞ்சி எல்லாத்தையுமே இது எங்கேருந்து வந்தது, இதுலேருந்து என்ன சொல்ல வராங்கன்றதெல்லாம் எடுத்துருவாங்க. தோனி போட்டு வந்திருக்க டிஷர்ட்டை சும்மா விடுவாங்களா? தலைவர் ஒரு டிஷர்ட் போட்டு வந்திருக்காரு. போட்டு வந்த டிஷர்ட்ல அவர் தெரிஞ்சு போட்டு வந்தாரா, தெரியாம போட்டு வந்தார்? எனக்கு தெரிஞ்சுதான் முடிவு பண்ணிட்டாரு தலைவர் அப்படின்ற மாதிரி தான். அதுல மோர்ஸ் கோட்ல ஒன் லாஸ்ட் டான்ஸ் அப்படின்றத மென்ஷன் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி அவரு இறங்கி ஒரு 10 நிமிஷத்துல டிகோட் பண்ணி ஃபுல்லா ட்ரெண்ட் ஆகிட்டாங்க மீடியா ஃபுல்லா. இந்த நாடோடிகள் படத்துல டக்குன்னு இப்படி பார்ப்பாங்களே, அடப்பாவீங்களா இப்பதானடா வந்தது அப்படின்ற மாதிரி இறங்கினாரு. போட்டோ எடுத்தாங்க, டீகோடிங் த டிஷர்ட் அப்படின்னு போட்டாங்க, வந்துடுச்சு. எஸ், இது ஒன் லாஸ்ட் டான்ஸ். மேபி அவரோட லாஸ்ட் சீசனா இருக்கலாம், இல்லாமையும் போகலாம், இல்லை அடுத்த சீசன் வரலாம், வராமலையும் போகலாம், அதெல்லாம் அது அவரோட விருப்பம். பட் இந்த ஒரு பர்டிகுலர் சீசன் நிறைய பேருக்கு ஒரு ரீயூனியனான சீசன் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி என்னடா சென்னையில் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஸ்வின் அண்ணன் கிட்டத்தட்ட 7 வருஷம் கழிச்சு திருப்பியும் சென்னை டீமை ஜாயின் பண்ணியிருக்காரு. இந்த வருஷம் ஏலத்தில் எடுத்திருக்காங்க. எஸ், நடந்து முடிஞ்ச மெகா ஆக்ஷன்ல அஸ்வின் மட்டும் இல்லாம தீபக் ஹூடா, ராகுல் திரிபாதி இப்படின்னு நிறைய பேரை எடுத்திருக்காங்க. நம்ம சென்னை டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான கோர் டீமா எடுத்திருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது லாஸ்ட் இயர் பிளே பண்ண எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை இந்த சாங்கை இந்த வாட்டியும் கண்டிப்பா நம்ம டிஜே பிளே பண்ணுவார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தவிர்த்து எனக்கு ஒரே ஒரு விஷயம்தான், தலை நீங்க விளையாடுங்க, விளையாடாம போங்க, IPL வாங்காம போங்க. ஆனா வருஷம் IPL நடக்கும்போது அங்க ஒரு அட்டெண்டன்ஸ் ஆட்டம் போட்டு ஓரமா உட்காந்துருங்க. எங்களுக்கு உங்களோட பிரசன்ஸ் இருந்தா போதும். ஆஸ் எ தலை ஃபேன், நீங்க நம்ம தலை தோனியோட ஃபேனா இருந்தா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தலை தோனின்னு மென்ஷன் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அவரோட ஹெலிகாப்டர் ஷாட்டுக்கு ஃபேனா இருந்தீங்கன்னா ஹெலிகாப்டர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான ஸ்போர்ட்ஸ் அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம i1 Sports TV சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப். டாடா, பாய், see you.